மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகியும் குமரன் வராதனால கங்கா ரொம்பவே வெறுத்து போய் இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து வீட்டில் உள்ளவங்களும் நல்ல நேரமே முடிய போகுது, மாமா வணக்கம் முடிச்சலான்னு சொல்லிட்டு குமரன் தம்பி வரப்ப வரட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கங்காவை சமாதானப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக குமரன் வந்துடுறாங்க. குமரன் வந்துட்டு குமரன் கையில் மாலையை கொடுத்து கங்காவுடைய கழுத்தில் போட சொல்கிறாங்க. அப்போ குமரனும் ஆசையாக கங்காவுடைய கழுத்தில் மாலையை போடுறாங்க. ஆனால் கங்கா கொஞ்சம் கூட யோசிக்கலாம் வெக்கமா இல்லை, ஒரு பொண்டாட்டியுடைய வளகாப்புக்கு வர நேரம் இதுதானா, ஒரு வாரமா வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது, உனக்குலாம் எதுக்கு ஒரு பொண்டாட்டி, உனக்குலாம் எதுக்கே குழந்தைன்னு சொல்லிட்டு குமரனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. குமரன் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க. அடுத்து குமரன் தான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை எடுத்து கங்கா கிட்ட கொடுக்குறாங்க. நீ என்கிட்ட ஆசாசியா கிட்ட ஒட்டியானோ, இது வாங்குறதுக்காக தான் கங்கா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன், ஒரு வாரமா உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தது எல்லாத்துக்கும் காரணமே இதுதான், உன் ஆசை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே கங்கா ரொம்பவே துடிச்சு போறாங்க. நமக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி நைட்டும் பக்கணும் தூங்காமல் கொள்ளாமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவரை போய் நம்ம எல்லாரும் முன்னாடி தப்பாக பேசிட்டுவேன்னு சொல்லிட்டு கங்கா குமரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. ஆனால் குமரன் அப்போ கூட கங்காவை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் கங்கா, உன் ஆசையை கண்டிப்பாக நான் ஒன்று நிறைவேற்றுவேன், தயவுசெய்து என்னை ஏன் கல்யாணம் பண்ணிட்டோன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணத கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கங்கா ரொம்பவே உடஞ்சு போறாங்க. அடுத்து விஜய் நவீன் எல்லாருமே குமரன் கங்காக்காக கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே கங்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. கங்காவோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரையும் நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அடுத்து விஜய் தாத்தாவும் பாட்டியும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. விஜய் வந்து நிக்கிறத பார்த்ததுமே அவங்க சித்தப்பா இவன் சொத்தே வேணான்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு ரோஷக்காரனா இருப்பான்னு பார்த்தா திரும்ப வந்துட்டானே, இவன் திரும்ப வந்தது சரிப்படலையா, எங்க நம்ம விட்டு சொத்து எல்லாம் போயிடும்னு நினைச்சு ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போறாங்க. தாத்தாவும் பாட்டியும் விஜய் பார்த்ததுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீ திரும்ப வருவேன்னு நாங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்பா, இப்பதான் எங்களை பார்க்க வரணும்னு தோணுச்சான்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க.